இந்தியாவில் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை அறிமுகப்படுத்த எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் பாரதி ஏர்டெல்லும் இணைந்து ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் இணைய சேவைகளை விரிவுபடுத்த ஒரு முக்கிய பங்காற்ற போகின்றது. தற்போது இந்தியாவில் 600 மில்லியனுக்கும் மேற்பட்ட நபர்கள் இணையத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் மட்டுமே உள்ளது. கிராமப்புறங்களில் இணைய சேவை நிலவரமும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அங்கு 200 மில்லியனுக்கும் குறைவாக மக்கள் இணைய சேவையை பயன்படுத்துகின்றனர். இதனால் இந்தியாவின் மிகுந்த புறநகர் பகுதிகளுக்கு இணைய சேவையை கொண்டு செல்ல ஸ்டார்லிங்க் ஒரு முக்கியமான தீர்வாக அமையும். ஸ்டார்லிங்க் சேவை லோ எர்த் ஆர்பிட் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி உலகின் பல பகுதிகளில் அதிவேக இணைய சேவையை வழங்குகிறது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தற்போது 30,000 செயற்கைக்கோள்கள் கொண்ட ஸ்டார்லிங்க் திட்டத்தை உலகளாவிய அளவில் விரிவாக்கும் பணியில் இருக்கின்றது. 2023ஆம் ஆண்டில் இந்த திட்டம் 150 நாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் 5G மற்றும் 4G இணைய சேவைகள் பெரும்பாலும் நகரங்களில் மட்டுமே பரவியுள்ளன. கிராமப்புறங்களில் இந்த சேவைகள் பொதுவாக கிடைக்கவில்லை. அத்துடன் மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இணைய சேவைகளுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் ஸ்டார்லிங்கின் செயற்கைக்கோள் இணைய சேவை இந்த இடங்களுக்கு அவசியமான தீர்வு அளிக்கின்றது. இதன் மூலம் அந்த பகுதிகளில் உள்ள பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பெரும் உதவி கிடைக்கும். இந்த சேவையின் விலை பூட்டானில் 3000 ரூபாயாக உள்ளது. இது ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தாலும் ஃபைபர் அல்லது 4G 5G சேவைகள் இல்லாத பகுதிகளில் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள 60% வீடுகளுக்கு தற்போது இணைய சேவை இல்லை. ஸ்டார்லிங்க் இந்த இடங்களுக்கு இணைய சேவையை கொண்டு வந்து இணையத்தின் மூலம் கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம் போன்ற வணிக துறைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த உதவும். 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 600 மில்லியன் 4G பயனர்களின் எண்ணிக்கை 5G சேவையின் பரவலுடன் மேலும் அதிகரிக்க வேண்டும். இந்த வளர்ச்சியில் ஸ்டார்லிங்கின் செயற்கைக்கோள் இணைய சேவைகள் சிறந்த பங்காற்றுவதாக உள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் டிஜிட்டல் காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.